தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் கடவுள் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். கடவுள் நம் எல்லா பிரச்சனைகளிலும், துக்கங்களிலும், பேரழிவுகளிலும் நம்மை காப்பாற்றவும் பாதுகாக்கவும் விரும்பினால் நாம் கடவுளின் பேருக்கு பயப்பட வேண்டும். இரவும் பகலும் நம்மை நேசிக்கும் மற்றும் அக்கறை கொள்ளும் கடவுளின் அன்பையும் அனுபவிப்பதன் மூலம் பாவம் செய்யக்கூடாது. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் கடின உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட்டு நமது சொந்த மற்றும் பிறரின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடாது என்றும் புனித பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார். நமது முன் மாதிரியான வாழ்க்கையில் நாம் சமாதானம் செய்பவர்களாக இருக்க முடியும். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன்னதாக உலகில் நடக்கும் விஷயங்களையும் துன்பங்களையும் இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார். எல்லாம் ஒரு கணத்தில் அழிந்து போகலாம், ஆனால் நம் ஆன்மாக்கள் அழிந்து போக நாம் அனுமதிக்க கூடாது. கடவுளின் ராஜ்யத்திற்காக நாம் துன்பங்களை தாங்க வேண்டி இருக்கும். நாம் உடல் மற்றும் மனவேதனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்காக நாம் இறுதி வரை சகித்திருந்தால் பரலோகத்தில் நம் வாழ்க்கையை பெறுவோம். இயேசுவுக்கு சாட்சி கொடுக்க பயப்பட வேண்டாம், ஏனென்றால் அவர் நம்மை பலப்படுத்தி ஞானத்தால் நிரப்புவார். பரலோகத்திற்காக வாழ்வோம், ஆன்மாக்களை ஏராளமாக வெல்வோம். பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செய்வதற்கான கிருபையை வழங்குவார் என்று நான் பிரார்த்திக்கிறேன்.